புதுக்கோட்டை மாவட்டம் வேங்கேவயல் கிராமத்தில் பட்டியலின மக்கள் குடிக்கும் குடிநீர் தொட்டியில் மலம் கலந்த விவகாரம் நடந்து முடிந்து 3 ஆண்டுகளை நிறைவு செய்திருக்கிறது. அப்படியே ஒரு மாலை போட்டு மரியாதை செய்து அஞ்சலியும் செலுத்திவிட்டால் சோழி முடிந்துவிடும் போல அந்த அளவுக்கு சந்தி சிரிக்கிறது இந்த திமுகவின் சமூக நீதி லட்சணம். பட்டியல் சமூகத்தைச் சேர்ந்தவர்களின் சடலத்தை பொதுப்பாதையில் கொண்டு செல்லக்கூடாது என காவல்துறையினரே தடுத்து நிறுத்தும் நிகழ்வுகள் முதல் பட்டியல் சமூக மக்களை வஞ்சிப்பது வரை பட்டியலின மக்களுக்கு எதிராகவே இயங்கிக் கொண்டிருக்கிறது இந்த அரசாங்கம். சமீபத்தில் கூட அமைச்சர் மூர்த்தி பேசிய ஆண்ட பரம்பரை பெருமை பேச்சு சமூக வலைதளங்களில் பெரும் பேசுபொருள் ஆகியது. ஜல்லிக்கட்டில் கூட எந்த அளவுக்கு சாதிய வெறி ஊறி கிடந்தது என்பதை கண்கூடாக பார்த்தும் கூட கிஞ்சித்தும் கவலைப்படவில்லை இந்த அரசாங்கம். உலகில் எந்த பகுதியிலும் நடக்காத அசிங்கம் ஸ்டாலின் ஆட்சியில் நடப்பதாகவும், திராவிட மாடல் என்ற பெயரில் எதற்கும் பயன்படாத அரசு நடப்பதாகவும் பட்டியல் சமூக மக்கள் தங்கள் வேதனையை ஒவ்வொரு நாளும் வெளிப்படுத்திக் கொண்டேதான் இருக்கிறார்கள். ஆனால் எந்த செய்தியுமே வெளியே வராத வண்ணம் ஊடகங்களையும் தங்கள் கட்டுக்குள் வைத்திருக்கிறது இந்த அரசு. மேடைக்கு மேடை சமூக நீதி காத்து வருவதாக தம்பட்டம் அடித்துக் கொள்ளும் முதலமைச்சர் ஸ்டாலின் பட்டியலின மக்களின் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முன்வராதது ஏன்? ஸ்காட்லாந்து யார்டுக்கு இணையான தமிழக காவல்துறையால் இது போன்ற விவகாரங்களின் உண்மையை கண்டுபிடிக்க முடியவில்லையா? அல்லது குற்றவாளிகளை வெளியே சொன்னால் ஓட்டு போய்விடும் என்று அஞ்சுகிறாரா ஸ்டாலின்? இதுதான் சமூக நீதி காக்கும் லட்சணமா என்று சமூக வலைத்தளங்களில் கிழியோ கிழியென கிழித்து தொங்க விடுகிறார்கள் தமிழ்நாட்டு மக்கள். எந்த கொம்பனும் குறை சொல்ல முடியாத அளவிற்கு ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறார். எந்த கொம்பனும் குறை சொல்ல முடியாத ஆட்சி நடத்துகிறேன் என்று சொல்லிக் கொண்டிருக்கும் ஸ்டாலின் ஆட்சியில் நடக்கும் அவலங்களை தோலுரித்துக் கொண்டிருக்கிறார் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி. சொன்ன வாக்குறுதிகள் என்னாச்சு என்பது தொடங்கி யார் அந்த சார் வரை ஆளும் திமுகவின் முகத்திரையை கிழிப்பதால் அதை எப்படி சமாளிப்பது என்று தெரியாமல் விழி பிதுங்கி நிற்கும் திராவிட மாடல் அரசாங்கம் இவற்றையெல்லாம் மடை மாற்றத்தான் பெரியார் பெயரை மீண்டும் கையில் எடுத்திருக்கிறது. பெரியாருக்காக நாங்கள் குரல் கொடுப்போம், போராடுவோம் என்றெல்லாம் வீர வசனங்கள் பேசும் இந்த அரசு பெரியாரின் கொள்கைகளை பின்பற்றுகிறதா? பெரியார் சொன்ன சமூக நீதியை நிலைநாட்டி இருக்கிறதா என்றால் அதற்கு திமுகவிடமிருந்து கிடைப்பது என்னவோ வெறும் கள்ள மௌனம்தான். பெரியார் சமூக நீதி என்று வாய்கிழிய பேசும் முதலமைச்சர் வேங்கை வயல் விவகாரத்தில் குற்றவாளிகள் யார் என தெரிந்தும் நடவடிக்கை எடுக்காமல் இருக்கிறாரா? உண்மையிலேயே பட்டியலின மக்கள் மீது அக்கறை கொண்டிருந்தால் இன்னமும் சாதிய தீண்டாமைகளை அனுபவிக்கும் மக்கள் பக்கம் நின்றிருக்கலாமே. பட்டியலின மக்கள் பிரச்சனைகளை மூடி மறைத்து அமைதி காக்க வேண்டிய அவசியம் என்ன? பட்டியல் சமூக மக்களை ஏன் வஞ்சிக்கிறது ஸ்டாலின் அரசு? பெரியார் பெயரை வைத்து தமிழக அரசியலை மடை மாற்றம் செய்ய பார்க்கிறதா திராவிட மாடல் அரசாங்கம்? நியூஸ் ஜே செய்திகளுக்காக இணையாசிரியர் மனோஜ்குமார் கோபாலன்.